ராமேஸ்வரத்தில் இருக்கிற 4 அதிசய லிங்கங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். முதல்ல காசி லிங்கம். ராவணன வதம் செஞ்சதால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட நினைச்சிருக்காரு. ராமபிரானுடைய ஆணைக்கிணங்க காசியிலிருந்து ஹனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம். இந்த லிங்கம் இன்னும் ராமேஸ்வரம் கோவில்ல இருக்கு. மணல் லிங்கம். காசி விஸ்வநாதருக்கு நிகரா போற்றப்படக்கூடியதா சீதா தேவியால மணல்ல உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சிவலிங்கம். இதுதான் இந்த கோவில்ல மூலவரா இன்னைக்கும் இருக்கு. உப்புலிங்கம். பாஸ்கரராயர் அப்படிங்கிற ஒரு அம்பாள் பக்தர் உருவாக்கியதுதான் உப்புலிங்கம். ஒரு தடவை கோவில் இருக்கிற மணல் லிங்கம் மணலால செய்யப்பட்டிருக்க முடியாது. மணலால செய்யப்பட்டிருந்தா அபிஷேகம் செய்யும் போது அது கரைஞ்சு போயிருக்கும் அல்லவா அப்படிங்கிற ஒரு தர்க்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்க வந்த அம்பாள் பக்தர் பாஸ்கரராயர் அப்படின்றவர் இல்ல மணலாலதான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வாதம் பண்ணிருக்காரு. மத்தவங்க நம்ம மறுத்ததால நான் இப்போ ஒரு உப்புலிங்கம் செஞ்சு அதுக்கு அபிஷேகம் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் சொன்னது போலவே ஒரு உப்புலிங்கம் செஞ்சு அபிஷேகம் செஞ்சிருக்காரு. அந்த லிங்கம் கரையவே இல்ல. இந்த உப்பு லிங்கத்தை வஜ்ராயுத லிங்கம் அப்படின்னு அழைப்பாங்க. இவரை வழிபட்ட சகல நோய்களும் குணமாகும் அப்படின்னு நம்பிக்கை. அடுத்து ஸ்படிகலிங்கம். ராமேஸ்வரம் கோவில் கர்ப்ப கிரகத்துல ஆதிசங்கரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிகலிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்துக்கு தினமும் காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாலாபிஷேகம் நடக்கும்.